செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். திருவள்ளூரில் வரும் 10ஆம் தேதி புதிய பேருந்து நிலையத்தில் மக்கள் பயன்பாட்டுக்காக பேருந்து இயக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் ராஜாஜி சாலையில் தற்போது செயல்பட்டு வரும் திருவிக பஸ் நிலையம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது. அரை ஏக்கருக்கும் குறைவான இடத்தில் செயல்பட்டு வந்த பஸ் நிலையத்தில் இருந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பெரியபாளையம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி மற்றும் ஆந்திர மாநிலம் திருப்பதி, காளஹஸ்தி, கர்நாடக மாநிலம் பெங்களூரு போன்ற பல்வேறு பகுதிகளுக்கும் தினமும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில், அந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 10 பேருந்துகள் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் நெரிசல் பயணத்தை மேற்கொண்டு வந்துள்ளனர். இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை வேடங்கிநல்லூரில் ரூபாய் 36 கோடி மதிப்பில் புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதில் பணிகள் முழுவதுமாக முடிவதற்கு முன்னதாகவே கடந்த மார்ச் 4ஆம் தேதி திறக்கப்பட்டது. எனினும் புதிய பஸ் நிலையத்தில் சில வேலைகள் முழுமையாக முடிக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய பஸ் நிலையத்தை விரைந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டார். அதில் எத்தனை பேருந்துகள் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் நிற்பதற்கான வசதிகள் உள்ளன, பொதுமக்கள் அமர்வதற்கான இருக்கைகள், கழிவறைகள், பேருந்து பயண சீட்டு வழங்கும் அறைகள், இரவு நேரங்களில் பேருந்து நிலையம் போதுமான மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதா போன்ற வசதிகள் குறித்து நேரில் சென்று பார்வை மேற்கொண்டார். பின்னர் திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாதம் வருகின்ற 10ஆம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வரப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார்.